ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் காலையில் பாருங்கள் சுட சுட தோசை. ஒரு 2 தோசை எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சட்னி பார்த்திங்கன்னா இது மல்லி சட்னி புதினா சட்னியாக கிடையாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை செஞ்சது, முருங்கைக்கீரையில் செஞ்ச சட்னி தான் நம்ம இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் காலையிலே வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுவாங்க, சூப் வைப்பாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் முருங்கைக்கீரையில் சட்னி வச்சுருக்கோம். இது மாதிரி வாரத்தில் 2 டைம் வந்து முருங்கைக்கீரை சட்னி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, வந்து நம்ம எப்போவும் புதினா சட்னி மல்லி சட்னி அரைக்கிறோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக நானும் ஒரு யூடியூப்பில் தான் பார்த்தேன், ஒரு ஐயா சொன்னாங்க, அதனால் செஞ்சு பார்க்குறேன். செஞ்சு பார்க்கும்போது நான் செக்கில் ஆட்டும்போது சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களே செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.